வணக்கம். சங்கிகளின் ஆதரவாளன் கதிரேசன். திமுகவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நட்சத்திர பேச்சாளர் இருக்கிறார். அவர் வந்து அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆபாச பேச்சாளர் அப்படின்னு. ஆபாச பேச்சாளர் தான் இவங்க நட்சத்திர பேச்சாளராக வச்சுருக்காங்க. அப்படின்னா இவங்களுடைய கட்சி லட்சணம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவர் பேசின காணொளி ஒன்று பார்த்தேன். அவர் சொல்லிக்கிறாரு, 75 வருஷம் கட்சி நடத்தி மிஸ்ஸாவை பார்த்து, தடாவை பார்த்து, புடாவை பார்த்து ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்களை பழி கொடுத்து பாதிப்பெடுத்த குருடனாக்கி, பாதிப்பெடுத்த நொண்டியாக்கி, நூற்றுக்கணக்கான குடும்பத்தோட தாலியை அறுத்து நாங்கள் கட்சியை நட்டு வைப்போம், நீ இன்றைக்கி வந்து சிஎம் ஆகிட்டு போயிடுவியா அப்படிங்கிற பேசினார். இதுலேயே இவங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, தமிழனை வளர்த்தி தமிழனை எந்த அளவுக்கு தமிழனோட முதுகில் குத்தி தமிழனோட முதுகில் ஏறி தமிழனோட சாவை வச்சு இப்படி உனக்கு அரசியல் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு தமிழனை வந்து பயன்படுத்தி தமிழனோட எண்ண உணர்வை பயன்படுத்தி தமிழரோட உணர்வை தூண்டி விட்டு இவனுக்கு எப்படி பதவிக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து இது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுனதை வச்சு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்னு பேசுகிற இவங்க தமிழுக்காக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் கொஞ்சம் விவரமாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கிட்ட கேளுங்க. தமிழை வந்து வளர்க்கல இவங்க, தமிழை வச்சு இவங்க வளர்ந்துருக்காங்களே தவிர தமிழுக்காக இவங்க எதுவும் செய்யவே இல்லை, தமிழுக்காக செய்யலை. இல்லை அதாவது வந்து அம்பானி எப்படி பணக்காரனானா, அதானி எப்படி பணக்காரனானா, டாட்டா எப்படி பணக்காரனார், மகேந்திரா எப்படி பணக்காரனார் அப்படியெல்லாம் கேட்குற இந்த மீடியாக்காரங்களும் சமூக ஆர்வலர்களும் திருட்டு ரயிலில் ஏறி வந்த கலைஞர் குடும்பம் எப்படி பணக்காரனாச்சு அப்படின்னு இது வரைக்கும் எவனா கேட்டிருக்கான்னு கேட்டால் எவனும் கேட்டதில்லை. தமிழ்னு பேசுகிற இவங்க தமிழருக்காக வந்து ஏதாவது பண்ணியிருக்காங்களா? ஏதாவது ஒரு சின்ன துரும்பு விவாத தமிழருக்காக இவங்க கிள்ளி போட்டிருக்காங்கன்னு கேட்டால் இல்லை. ஆனால் இவங்க திமுகக்காரங்க சொல்கிறத பார்த்திங்கன்னா, பெரியாரும் அண்ணாதுரையும் கலைஞரும் அதாவது கருணாநிதி வந்ததுக்கப்புறம் தான் தமிழை டவுசர் ஓட்டான், தமிழன் குளித்தான், தமிழை தலை சீவனான், தமிழன் பொட்டு வச்சான், தமிழன் நடந்தான், தமிழை உட்காந்தான், தமிழை செருப்பு போட்டான், தமிழன் குச்சா போனான், தமிழை கக்கா போனான்லாம் சொல்லுவானுங்க. இது அத்தனையும் போய் அதாவது பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே உலக நாடுகளுக்கு பூரா வந்து தமிழோட அதாவது உலக நாடு முழுவதுமே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த ஒரு மொழி தமிழ் மொழி. 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மதுரையில் சங்கம் வச்சு வளர்த்த மொழி தமிழ் மொழி. அப்படிப்பட்ட தமிழ் மொழியை இவனுக்கு வந்து நாசம் நடந்ததாக ஒன்று தவிர தமிழ் மொழியை வளர்த்தந்தா இல்லை. தமிழ் மொழியில் பார்த்திங்கன்னா கலைஞர் அதாவது திராவிடம் உருவாகிறதுக்கு பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அகநானூறு, புகநானூறு, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, குற்றால குறவஞ்சி, 10 பாட்டு, 8 தொகை, திருப்புகழ், திருமுருகாற்றுப்பறை, திருக்குறள், திருவெண்பாவை, ஆத்திச்சூடி அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான நூல்களை வந்து நம்ம முன்னோர்கள் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி நூல்களாக இருக்குதா அப்படின்னு உனக்கெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி நூல்களை எழுதுனதாரு அப்படின்னு உனக்கு தெரியாது. அந்த நூல்லேருந்து 2 வரி உணனால் படிக்க முடியுமான்னு அதுவும் தெரியாது. அப்படியெல்லாம் ஒரு பாட்டு இருக்குதா அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை தான் என்னுடைய தமிழ் பற்று இருக்குது. இதில் நாங்கள் தமிழை வளர்த்தேன்னு எங்கே தமிழை வளர்த்தானுங்க, எதில் தமிழ் வளர்த்து எதுனது இல்லை. தமிழோட பேரை வச்சு இவனக வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத திமுக வந்து வளர்ந்துருச்சு அப்படிங்கிறத வந்து 100% உண்மையே தவிர தமிழருக்காக எதுவும் செய்யலை. இல்லை தமிழருக்காக செஞ்சேன்னு சொல்கிற இவங்க தமிழருக்காக இந்தியா முழுவதும் எத்தனை பல்கலைக்கழகங்களை கட்டி வச்சுருக்காங்க? தமிழ் பல்கலைக்கழகங்கள் எத்தனை பல்கலைக்கழகம் கட்டி வச்சுருக்காங்க? ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் கட்டி வச்சுருக்காங்க, அதுவும் திமுகக்காரன் கட்டி வச்சது தெரியாது. எம்ஜிஆர் அவர்கள் கட்டி வச்சது தான் அந்த தமிழ் பல்கலைக்கழகம். அதை தவிர இவனுக்கு தமிழுக்குன்னு வேறு தமிழ்னு சொல்கிறானுங்களே, அதாவது தமிழுக்குன்னு எந்த ஒரு சின்ன துரும்பு தமிழ்னு சொல்லி தமிழை வளர்த்தி தமிழர்களோட முதுகிலேறி அவன் தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான குடும்பங்களை கொன்று குவிச்சு அவங்கள முதுகில் ஏறி முன்னுக்கு வந்து இன்றைக்கி சொகுசு வாழ்க்கை உலக பழக்காளர்கள் வரிசையில் வந்து இருக்கிற ஒரு குடும்பம் தான் திமுக குடும்பமே தவிர தமிழருக்காக வந்து இந்த திமுக குடும்பம் எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஆபாச பேச்சாளர், அதாவது திமுக பொறுத்தளவுக்கு ஒரு நட்சத்திர பேச்சாளர், அந்த கூடுகட்ட கும்மட்டை ஒரு இது சொல்லியிருக்கிறான். அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து கர்நாடகாவில் போய் போலீஸ் வேலை செஞ்சார். போலீஸ் வேலை செஞ்சு அங்கே ஒரு பொம்பளை விஷயத்தில் சிக்கிட்டு அங்கிருந்து
ஒரு பிஜேபி அமைச்சரையோ பிஜேபி தலைவரையோ பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி வேலையை விட்டு போட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பிஜேபின்னு சொல்லி அரசியல் பண்ணி எடுக்கிறாரு அப்படின்னா அன்னைக்கு வந்து அதுக்கு அது அண்ணாமலை அவர்கள் வந்து அன்னைக்கு அதுக்கே விளக்கம் தெளிவாக கொடுத்தாரு. அந்த மாதிரி வீடியோ ஆதாரமோ இல்லை ஆடியோ ஆதாரமோ தான் தைரியமாக நீங்கள் இவனை சொன்னானுங்க நாங்கள் எத்தனாம் தேதி அந்த ஆதாரத்தை வெளியிடுவோன்னு சொன்னானுங்க. ஆனால் இது வரைக்கும் அவனை சொல்லி 2-3 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் அந்த ஆதாரத்தை வெளியிடலை. அவர் பகிரங்கமாக சொல்கிறார் அந்த மாதிரி ஆதாரம் வந்தால் நீங்கள் வெளிவிடுங்க. இல்லை உங்கள்கிட்ட தமிழ்நாட்டில் வந்து எத்தனையோ ஐபிஎஸ் அதிகம் அத்தனை பேர்த்து நீங்கள் கேரளாவுக்கு அனுப்புங்க, கர்நாடகாவுக்கு அனுப்புங்க. கர்நாடகா அது உண்மைன்னு நீங்கள் நிரூபித்தா நான் கட்சியை விட்டே போக தயார்னு சொல்லி போட்டு அவர் சொன்னார். ஆனால் இது வரைக்கும் இவனை சொல்லி 3 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் அப்படி ஒரு குற்றச்சாட்டை அவர் மேலே நிரூபிக்க முடியல. இந்த திமுக எனக்கு வந்து மொத்தமாக அடிச்சுட வேண்டியது பொய் புத்தலாட்டம் கேப் மரத்தானம் இது பேசுகிறது தான் இவனோட மெயின் வேலையே. இவனுடைய மிரட்டுக்கெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் விடுதலை சித்திக்காரன் இவனுக்கு வேறு பயந்துக்கிறத தவிர அண்ணாமலை பயந்துக்க மாட்டார். 1000 விவேகானந்தரை சமமான அண்ணாமலை வந்து இவனோட ஊட்டு மிரட்டுக்கெல்லாம் பயந்துக்க மாட்டார். அந்த உண்மையான ஆள், நேர்மையான ஆள், எதுக்கும் பயப்படாத ஆள். உங்கள் மிரட்டில் ஊட்டுறதுக்கெல்லாம் தயவு செஞ்சு எப்பவுமே அண்ணாமலை பயந்துக்குவாரு. நீங்கள் எப்பவும் கனவுலையும் கூட கனவு வேண்டாம்.